கதிரவன் ஒளி புகா, கதிரவன் ஒளி புகா, காற்றும் துளி இரா, காற்றும் துளி இரா, நீரும் புவி வரா, நீரும் புவி வரா, நிலமும் வளம் தரா, வானும் தானும் இரா. என்ன இது? கதிரவன் ஒளி புகா, காற்றும் துளி இரா, நீரும் புவி வரா, நிலமும் வளம் தரா, வானும் தானும் இரா. எப்படி? கம்பன் கவி இல்லாவிட்டால், கம்பன் கவி இல்லாவிட்டால் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் பொன் பெருவிழா நிகழ்ச்சியில் பேசுவது என்பது கம்பனுடைய சுட்டு விரலை பிடித்து நாங்கள் 8 அடி நடந்து நடந்து பழகிய ஒரு அருமையான வாய்ப்பாக கருதுகிறோம். புதுக்கோட்டை கம்பன் கழகம் 10 நாட்கள் விழா, உலகத்திலேயே 10 நாட்கள் மிக அருமையாக விழா நடத்துகின்ற ஒரே கழகம் புதுக்கோட்டை கம்பன் கழகம் மட்டுமே என்கின்ற போது, இதை நான் ஆணித்தரமாக சொல்வதற்கு காரணம், பல கம்பன் கழகங்களில் பணியாற்றியவன் என்ற ஒரு அனுபவத்தில் சொல்கின்றேன். 10 நாட்கள் ஒரு விழா நடத்துவது என்பது கண்டிப்பாக கம்பன் ஒவ்வொரு இருக்கையிலும் உங்களோடு அமர்ந்திருக்கிறான் என்றுதான் நான் பார்க்கின்றேன். கம்பன் கழகத்தினுடைய அருமை தலைவர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வணங்கி, உலகெங்கும் பல கம்பன் மேடைகளிலும் தமிழ் மேடைகளிலும் சொல் முழக்கமும் செயல் வடிவமும் செய்து வருகின்ற எங்கள் அன்புக்குரிய புதுக்கோட்டை பாரதி அவர்களை வணங்கி, இங்குள்ள ஆண்டோர்கள் உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி, மிக அழகாக குத்தாலம் திரு நடராஜன் அவர்கள் சொன்னார்கள், அவர் என்னை சந்தித்த போது என்று கரம் கொடுத்தேன், கை கொடுத்தேன் என்றார்கள். ஐயா, என்னை சந்தித்த போது ஒரு காட்சியை பார்த்தேன், நீங்கள் எனக்கு கரம் கொடுத்தீர்கள், கம்பனை கட்டி தழுவினீர்கள். எங்கள் அன்புக்குரிய மூப்பா அவர்களுடைய அருமையான கவிதை நடை பேச்சை கேட்ட போதெல்லாம் ஒரு சிறந்த மாணவனாக இந்த ஆசிரியனை பார்த்து நான் வணங்கி மகிழ்கின்றேன். இப்படிப்பட்ட சொல் நயமும் பொருள் நயமும் ஆற்றுப்படலத்தில் எப்படி கம்பன் தொடங்கினான் என்று அவர் எடுத்து கொடுத்திருக்கிறார். அங்கேதான் வருகின்றேன். கம்பன் ஒரு கால நதி. கம்பன் எப்படி கால நதியாவான், கம்பன் எப்படி கால நதியாவான் என்கின்ற ஒரு கேள்வி உங்கள் மனதிலே எழுந்திருக்கலாம். கம்பன் கடந்த காலத்தவன் அல்ல, அவன் காலம் கடந்து நிற்பவன். கம்பன் கடந்த காலத்தவன் அல்ல, அவன் காலம் கடந்து நிற்பவன். கம்பன் இன்றைய தலைமுறைக்கு நேற்றைய கம்பன் நாளைய தலைமுறையின் அறிவாற்றலோடு தான் தன் காவியத்தை படைத்தான். கம்பன் இன்றைய தலைமுறைக்கு நேற்றைய தலைமுறையிலான கம்பன் நாளைய தலைமுறையின் அறிவாற்றலோடு தான் தன் காவியத்தை படைத்தான். அந்த காலத்தில் அவனை ஈசுபவர்கள் அதிகம், ஆனால் அத்தனைபவர்களையும் பேசுபவர்களாக்கினான். கம்பன் தன்னுடைய கை மொழியால் எழுத்து, கைமொழியால், அதற்கு முன் வாய்மொழியால், வாய்மொழியால் கைமொழியால் அவன் வழங்கியதை, அவன் முன்மொழிந்ததை நாம் இன்று வழிமொழிகிறோம். அதுதானே கம்பகாவிய சிறப்பு. கம்பனுடைய சொற்கள் அத்தனையும் கற்கண்டு சொற்கள். அந்த சொற்கள் அத்தனையும் நாம் சோறாக்கி அதிலே குழம்பு ஊற்றி ரசமு ஊற்றி மோரிட்டு நாம் இன்று தினமுமே அருந்துகின்றோம். கம்பன் ஒரு கால நதிதான். அப்படி கம்பன் கால நதியாக இருப்பதற்கான காரணம் என்ன? உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆற்றுப்படலத்தில் தொடங்கினார் என்று அருமையாக மூப்பா அவர்கள் சொன்னார்கள். உலகத்திலேயே நைல் நதிக்கரையில் எகிப்தினுடைய நாகரிகம் தொடங்கியது. மெசபடோமியா, சுமேரியா, அதை பற்றியும் தெரியும் உங்களுக்கு. யூப்ரட்டிஸ், டைகரிஸ், அந்த இடத்திலே சுமேரிய நாகரிகம் தொடங்கியது. சிந்து நதிக்கரையிலே இந்திய நாகரிகம் தொடங்கியது. சில இடங்களில் ஆற்றுப்படுகைகளில் தான் நாகரிகங்கள் தொடங்கின. ஆனால் சில இடங்களில் அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய கொலராடோ ஆற்றிலே நாகரிகம் தொடங்கவில்லை. ஐரோப்பியர்கள் அங்கு சென்று நாகரிகத்தை வைத்தார்கள். அப்படி மனிதன் ஒரு விலங்காக ஆரம்பித்து அந்த விலங்கிலிருந்து குரங்காக வந்து, குரங்கிலிருந்து மனிதனாகி, மனிதனிலிருந்து அப்படியே அவன் படிப்படியாக வளர்ந்து காகிதத்தை கண்டுபிடித்தான், இயந்திரத்தை கண்டுபிடித்தான். இப்படி அவன் நடைபெறுகின்ற காலத்திலே கம்பன் 9ஆம் நூற்றாண்டு அல்லது 12ஆம் நூற்றாண்டு என்று அவர்கள் சொல்கின்ற அந்த நேரத்தில் இவன் எப்படி கவிதை எழுதினான்? கம்பனுக்கு முன்னால் சங்க காலம், சங்க மருவிய காலம், அதற்கு பிறகு பல்லவர் காலம், சூடர் காலம், நாயக்கர் காலம் என்றெல்லாம் காலங்கள் கடந்து வந்த போது கம்பன் அந்த 9 அல்லது 12ஆம் நூற்றாண்டில் அவன் கவிதை எழுதி துவங்கிய போது தமிழிலே பல கவிதைகள் இருந்தன.
சங்ககாலம் தொட்டு பல கவிதைகள் தமிழிலே படைக்கப்பட்டன. அத்தனை கவி நுட்பங்களோடு தொல்காப்பிய இலக்கணத்தோடு பின்னாலே இலக்கணத்தை வடிவமைத்த யாப்பெருங்கால காரிகை முதல் கொண்டு பல கவிதை நடைகள் இருந்தன. கம்பனுக்கு கையளவு பெரிய விஷயங்கள். ஒரு வெள்ளி நூல் இழையில் கோர்த்த ஆப்பிள் என்று அமெரிக்க அறிஞர் கிராஸ் சொன்னார். என்ன சொன்னார்? யாரை சொன்னார்? திருக்குறளைத்தான் சொன்னார். ஒரு வெள்ளி நூல் இழையில் கோர்த்த ஆப்பிள்களை நான் அருந்துகின்றேன் என்று அவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஆப்பிள்கள் எல்லாம் கம்பனுடைய கையிலே தான் இருந்தன. அப்படியானால் கம்பன் கால நதியாக இன்றும் எப்படி அவன் இருக்கின்றான்? இன்னும் இருக்கின்றான். பல புலவர்கள், நீங்கள் சொல்லலாம் கம்பன் காலத்தில் அல்லது கம்பன் காலத்துக்கு முற்பட்ட பல புலவர்களுக்கு விழா இல்லை. காளமேகருக்கு விழா இருக்கிறதா? ஒட்டக்கூத்தருக்கு விழா இருக்கிறதா? அல்லது கண்ணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாதும் கேளிர் கேளிர் என்று சொன்ன கண்ணியன் பூங்குன்றனாருக்கு விழா இருக்கிறதா? அவர்களுக்கு விழா இல்லை. விழா இல்லை என்றால் அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. விழா இல்லை என்றால் விழவில்லை என்று கூட தானே பொருள். அவர்களுக்கு விழா இல்லை. ஆனால் இன்று கம்பனுக்கும் பாரதிக்கும் சேக்கிழாருக்கும் கபிலருக்கும் ஒவ்வொருவருக்கும் பாரதிதாசனாருக்கும் எத்தனை விழாக்கள். இப்படி விழாக்கள் அத்தனையும் கொண்டாடுவதற்கான மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் கம்பன் எப்படி வெற்றி பெறுகிறான், எப்படி அவன் கால நதியாக இருக்கிறான் என்றால் 4 விடயங்களை எடுத்துக்கொள்கின்றேன். ஒன்று, கம்பனின் பாடல்களில் உள்ள எளிமை. அதை படித்தா நமக்கெல்லாம் அப்படி புரியுது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு எளிமை ஒன்று. இரண்டாவது, கம்பனின் பாடல்களில் உள்ள உவமை. எத்தனையோ உவமைகள் கம்பனின் பாடல்களில். அந்த உவமைகள் அத்தனையும் நம்முடைய உள்ளத்திலே ஊறி ஊறி ததும்பி நாம் பல உவமைகளை வெளியிலே சொல்கின்றோம். இரண்டாவது உவமை. மூன்றாவது, கம்பனிலே உள்ள செழுமை. அதை வளமை என்றும் சொல்லலாம். கம்பனுடைய வளமையை போல் யார் எழுதியிருக்கிறார்கள்? நான்காவதாக புதுமை. உங்களுக்கு அந்த எளிமையையும் ஓமையையும் செழுமையும் நாம் சொல்ல போவதில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் அந்த புதுமையை எடுத்துக்கொள்கிறேன். அது என்ன புதுமை? கம்பனிலே ஆழங்கால் பட்ட மிக சிறந்த ரசிகரான நீதியரசர் மகராஜன் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார். நீதியரசன் மகராஜன் என்ன சொன்னார்? அந்த காலத்திலே சொன்னார், கம்பன் cannot become out of date. கம்பன் cannot become out of date. He speaks to us. He speaks to the entire world with the language of tomorrow. அதனால்தான் கம்பன் காலம் கடந்து நிற்கின்றான். அங்க பாருங்க, ஒரு ஜடாயு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு காட்சி படலம். மலையினுடைய உச்சியிலே ஜடாயு இருக்கின்றார். மூவரும் நடந்து வருகிறார்கள். ராம, இலக்குவன், சீதை மூவரும் நடந்து வருகிறார்கள். இங்கிருந்து பார்க்கின்றான் ஜடாயு. அந்த காட்சியிலே கம்பனுடைய நுட்பத்தை அவர்கள் பேசியத்தான் நான் நுட்பத்தையும் மட்டுமல்லாமல் கம்பனுக்கு நிகர் கம்பனை என்ற இரண்டையும் குழைத்துத்தான் இங்கே நான் கால நதியிலே பேசுகின்றேன். என்ன நுட்பம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அதோ பாருங்கள், அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பார்த்தது சேய்மையின் நோக்குரு சிறு கண்ணன். அது என்ன? சிறு கணான். சேய்மையின் நோக்குரு சிறு கணான் என்ற ஒரு அருமையான வரியை ஜடாயுவை பற்றி போடுகின்றார். அப்போ ஜடாயு என்கின்ற விலங்கினத்துக்கு ஒரு சிறு கண் இருக்கிறது. அந்த சிறு கண் அங்கே தொலைவிலே வருகின்ற அந்த ராமலக்குவன் சீதைகளை பார்த்து தெரிந்து கொள்கிறது என்றால் அது என்ன? சிறுகணான் என்ற ஒரு வரி. இப்போலாம் நீங்கள் பார்க்கலாம், இது கழுகு பார்வைன்னு கூட நம்ம ஒரு பொதுவாக நம்ம சொல்வார்கள். கழுகு பார்வைன்னா டெலிஸ்கோபிக் ஐஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். கண்களுக்கு அதாவது அந்த தொலைநோக்கியினுடைய பார்வையாக பார்த்தார்கள் என்று. ஸோ இவங்க ரொம்ப அருமையாக அந்த இடத்துல சொல்வார்கள். இதை டெலிஸ்கோபிக் ஐன்னு கம்பனுக்கு எப்படி தெரிந்தது? கழுகுக்கு 2 கண்கள் இருக்கின்றன. நீங்கள் நினச்சி பாருங்கள், கம்பன் இந்த காவியத்தை எழுதிய காலத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதா? அல்ல டெலிஸ்கோபிக் ஐஸ் என்ற அந்த கண்களை பற்றிய ஆய்வு விஞ்ஞானபூர்வமாக வந்ததா? வரவே இல்லை. 17ஆம் நூற்றாண்டில் ஆன்ஸ் லிப்பர்ஸ்பி அப்படின்ற ஒரு அறிஞன் தான் முதல்ல இந்த டெலிஸ்கோபிக் பார்வையை கண்டுபிடித்தார். எந்த வருஷம்? 17ஆம் நூற்றாண்டு. கம்பனுடைய காலம் 9 அல்லது 12ஆம் நூற்றாண்டு அப்படி வச்சுக்கலாம். அப்போ அந்த டெலிஸ்கோபிக் ஐஸ்னா ஒரு கழுகுக்கு ஒரு பெரிய கண் இருக்குது வெளிப்புறத்தில். அந்த கண் அருகே இருக்கிறத பார்க்க முடியும். தொலைவில் பார்ப்பதற்காக ஒரு சிறிய கண்ணும் அது இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிறது. இதை கண்டுபிடித்து எப்படிங்க கம்பனால் அந்த காலத்தில் எழுத முடிஞ்சது? ஆச்சரியம் இல்லையா? எப்படி எழுத முடிந்தது? அப்போ அப்படிப்பட்ட ஒரு டெலஸ்கோபிக் ஐஸ் இருக்குன்னு அந்த காலத்திலே கம்பன் கண்டுபிடித்து அதை அழகாக பதிவு செய்திருக்கிறான். அதனால தான் இன்றைக்கி கேரளாவில் ஜட்டாயு எர்த் சென்டர்னு ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா இந்த காட்சி அமைப்பு அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ பல காலம் கடந்து ஒரு ஜட்டாயு எர்த் சென்டர் என்ற ஒரு அருமையான ஒரு அமைப்பை கேரளத்திலே நிறுவியிருக்கிறார்கள் என்றால் கம்பன் அந்த காலத்தில் கண்டுபிடித்த அந்த அருமையான ஒரு பாடல், தூய்மையான்
இருங்கலை துணிந்த கேள்வியான் வாய்மையான் மருகலான் மதியின் கூர்மையான் ஆய்மையின் மந்திரத்து அறிஞன் ஆமன சேய்மையின் நோக்குறு சிறுகனான். அந்த சிறு கண்ணை வைத்து அந்த ஜடாயு பார்த்ததை, அந்த அறிவியல் நுட்பத்தை அன்றே எழுதினான் என்றால், ஒரு நதி எப்படி காலம் காலமாக கங்கையும் காவிரியும் பொருணையும் காலம் கடந்தும் அந்த நதி இந்த பூமியிலே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அதே போல் அந்த கம்பன் என்ற கால நதி இன்றைய நாளைய பதிவையும் பதிவு செய்துதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக பின்னால் வரலாமே. எல்லாருக்குமே தெரியும், எட்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒரு மிகப்பெரிய அறிஞர். நமக்கெல்லாம் ஐம்புலன்கள் தெரியும், எல்லாருக்கும் பஞ்சபூதங்கள் தெரியும். ஐம்புலன்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும், கண்ணு காது மூக்கு செய் எல்லாம் தெரியும். இப்போ இந்த ஐம்புலன்களை பற்றி ஆராய்ச்சி செய்து உலகத்திலே முதலாக எட்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்றவர் தான் கொண்டு வந்தார். எந்த வருஷம் தெரியுமா? அவர் பிறந்தது 1856, அவர் மறைந்தது 1900, அதாவது அவர் பிறந்தது 1856, மறைந்தது 1939. அவரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர், ரொம்ப அத்தனை பேருக்கும் தெரிந்த மிகப்பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டீன். இந்த ஐன்ஸ்டீன் 1879 பிறந்து 1955 மறைந்தவர். இரண்டு பேரும் எல்லாருக்கும் தெரியும். நான் இதை சொல்வதற்கான காரணம், நீங்கள் கம்பனை தொட்டு அந்த இடத்துல பார்க்கின்ற போது இந்த இடத்துல ஒரு செய்தி இருக்கு. என்ன? 1914-15 உலகப்போர் வந்தது, முதல் உலகப்போர், சரிங்களா? அதற்கு பிறகு இப்படிப்பட்ட போர் வரக்கூடாது, இதுக்கான காரணம் என்று உலக அளவில் ஆராய்ச்சி செய்த போது இதற்கான காரணமே கடைசியாக ஒரு காரணம் எடுத்தால் ஐம்புலன் தான். ஒவ்வொரு தலைவருக்கும், ஒவ்வொரு நாட்டு தலைவருக்கும் ஏற்படுகின்ற அந்த ஐம்புல தாக்குதல் தான் இந்த போர்களுக்கு காரணம். அப்போ அந்த போர்களுக்கான காரணத்தை ஆராய்வதற்காக 1932 சர்வதேச அளவில் ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாடில் பேசப்பட்ட பொருள் என்ன? பொருள் ஐம்புலன்களுடைய பிழைதான் இதற்கான காரணம். கம்பன்ல எங்க ஐம்புலன், எங்க பொருள்? கூனி வருகிறார்கள். கூனி வந்து கைகையிட்ட சொல்றா, கைகை காதால கேட்கிறா, அவ காதால கேட்டது முதல் பிழை. அடுத்தது அவ சொன்னா சரி, வாயால நாக்கால அந்த வரத்தை கேட்டு விட்டாள், அது இரண்டாவது பிழை. இரண்டாவது பிழையை பற்றி நாம் சொல்கின்ற அதே நேரத்தில் சரி, அதுக்கு கண்ணு காதாச்சு, அடுத்தது மெய் என்ன? என் கணவனே நீ இந்த வரத்தை கொடுத்து தான் ஆகணும்னு விழுந்து புரளுகிறாள். அந்த மெய் புரளுவது மூன்றாவது பிழை. நான்காவது பிழை, ராமன் வரும்போது, ராமனுக்கு அவள் தாய் அல்லவா, வளர்ப்பு தாயும் தாய். அப்படி அவன் மீது மிகவும் ஆர்வமுள்ள அவள் ராமன் வரும்போது அந்த தாய் பாசத்தை கண்களில் காட்டவே இல்லையா, அந்த கண்களில் நான்காவது பிழை. அடுத்ததாக, ராமன் என்னுடைய சுவாசமானவன், அவனிடம் நான் 72 வா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே பேச வேண்டும். அவள் மூச்சற்று தன் சுவாசத்தை அப்புறப்படுத்திவிட்டு தான் பேசினாள், அது ஐந்தாவது பிழை. இந்த 5 பிழைகளை வேறு இடத்துல பொருத்தி பார்க்கலாமா? இலக்குவன் கோவப்படுறான். இலக்குவன் கோவப்பட்ட போது ராமன் சொல்றான், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நதியின் பிழையா? இல்லை, நதியின் பிழை இல்லை. அப்போ நதியின் பிழை என்று இந்த நறும்புணல் இன்மை. ஓகே, அப்போ நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நயாய் புறந்தாள், மதியின் பிழை என்று மகனின் பிழை என்று மைந்த, இது விதியின் பிழை நீ என்னை வெகுண்டது. அப்போ இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா சரியா 5 பிழைகள் இருக்கு. எண்ணி பார்க்கலாமா? எண்ணி பார்க்கலாம். நதியின் பிழை என்று, நதியின் பிழை நம் முதல்ல ஆரம்பத்திலே முதல் பிழை நதியின் பிழை என்று, அதே போல பதியின் பிழை என்று, மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று, விதியின் பிழை என்று 5 பிழை வந்துச்சா? இந்த 5 பிழைகள் ஐம்புலன்களில் செதுக்கிய கம்பனை நாம் கடவுள் எழுப்பி பாராட்ட வேண்டாமா? 5 பிழைகளை ராமன் வந்து பிழை என்று சுட்டிய அதே நேரத்தில் இந்த பிழை என்பதை நாம் பொறுத்துள்ள வேண்டும் என்றுதானே இலக்குவனிடம் சொன்னான். அப்போ கம்பன் அந்த காலத்திலேயே எட்மண்ட் ஃப்ராய்டும் ஐன்ஸ்டீனும் 2 பேரும் உட்கார்ந்து பேசிய அந்த செய்திகளை கம்பன் அன்றே படைத்து விட்டான். கம்பன் ஒரு கால நதி அல்லவா? சரி, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? உருண்டையானது. அப்போ இந்த உலகம் உருண்டையானது என்றால் எப்போ கண்டுபிடிச்சாங்க சார்? இந்த உலகம் உருண்டையானது அப்படின்றது 16ஆம் நூற்றாண்டில் கோப்பர்னிக்கஸ், அப்புறம் கலிலியோ பார்த்தர் 16ஆம் நூற்றாண்டில். அப்போ 9ஆம் நூற்றாண்டிலும் 12ஆம் நூற்றாண்டிலும் வாழ்ந்த கம்பன். நம்ம 9, 12 பொதுவாக வச்சுக்கலாம், இனிமேல் 2 பேரும் சேர்ந்து 10ஆம் நூற்றாண்டு வச்சுக்கலாமா? அதனால் இந்த காலத்தில் வாழ்ந்த கம்பன் எப்படி கண்டுபிடித்தான்? தன்னுடைய பாடல்களில் அண்டமே போன்றது ஐய
நின் புட்பகம், அந்த ரவுண்டாக இருக்கான். அதை விட நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான் இரணியன் வதைப்படலத்தில். அந்த இரணியன் வதைப்படத்தில் இந்த உலகத்தை ஒரு ககன முட்டை என்ற அந்த வடிவத்தை கம்பன் அப்போவே எழுதியிருக்கார். பிளந்தது தூணும் பிளந்தது தூணும் அங்கே பிறந்தது சீயம் பின்னை, வளர்ந்தது திசைகள் எட்டும் பகிரண்டம் முதல முற்றும், அளந்தது அப்புறத்து செய்கை யார் அறிந்தது அறையிருப்பார், கிளர்ந்தது ககன முட்டை கீழும் மேலும். அந்த காட்சியை நீங்கள் கண்டிப்பாக நரசிம்ம அவதாரம் தூணை பிளந்து வருகின்ற போது அந்த காட்சியை பார்க்கின்ற போது உலகமே வெடித்ததா, அப்படிதான். அப்போ என்ன, கிளர்ந்தது ககன முட்டை கீழும் மேலும் என்று கம்பன் அன்றே பதிவு செய்திருக்கிறார், கோப்பர்னிக்கஸ் 16ஆம் நூற்றாண்டில். அப்போ கம்பன் ஒரு கால நதி அல்லவா? உண்மை என்றால் கரவொலி எழுப்புங்களேன். கம்பன் ஒரு கால நதி அல்லவா? அந்த கரவொலி கம்பனுக்கு கேட்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எல்லாருக்குமே இந்த அணுக்களை பற்றி தெரியும். அணு ஆட்டம் பயப்படுறோம் சார், ஈரான் அணுகுண்டு போட்டுருவாங்களா, இல்லை இவன் போட்டுருவானா பயப்படுறோம். அப்போ அச்சப்படுகின்ற அந்த அணு என்கின்ற மிகப்பெரிய சக்தியை கண்டுபிடித்தது எப்போ? 1808 முதல்ல 1808 ஜான் டால்டன் என்பவன் தான் அணு என்பதனுடைய அணுவை பிளந்தால் தான சக்தி. அந்த அணுவை பிளந்தவன் ஹென்றி ரதர்ஃபோர்ட். அந்த ஹென்றி ரதர்ஃபோர்டு 1871ஆம் ஆண்டு பிறந்து 1937 வரை வாழ்ந்தான். அப்போ 19ஆம் நூற்றாண்டு கொஞ்சம் முன்னே 20ஆம் நூற்றாண்டில் மறைந்தான். அப்போ அணுவை பிளந்தவன் கண்டுபிடித்தான் அப்போ. ஆனால் இவர் சொல்கிறாரு எப்போ, அந்த பிரகலாதன் கேட்குறான், எங்கே இருக்காரு இறைவன், நீ கடவுள் எங்கே இருக்காருன்னு இரணியன்ட்ட சொல்கிறான். எங்கே இருக்கார் கடவுள்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான். அந்த பாடலில் சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதக்கூறிட்ட கோணிலும் உளன், ஒரு அணுவை சதக்கூறுகள் செய்கின்ற கோணிலும் உளன், சதக்கூறிட்ட கோணிலும் உளன், மாமேறு குன்றிலும் உளன், இந்த நின்ற தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உள்ளன், இத்தொன்மை காணுதி விரைவில் என்றான். அப்போ அணுவை அன்னைக்கே அணுவனுடைய துகளை, அணுவனுடைய திண்மையை, அணுவனுடைய நீட்சியை, அணு பிளவையை அன்றே கம்பன் சொன்னான் என்றால் இது கால நதி அல்லவா? கம்பன் ஒரு கால நதி அல்லவா? மண்டோதரி புலம்புறாங்க. இந்திரஜித்தினுடைய அந்த தலையில்லாத உடலை பார்த்து மண்டோதரி புலம்புகிறார்கள். முக்கண்ணான் முதலானவரை உலகொடு மூன்றிலோர்க்கும். அந்த காலத்தில் அப்படி போரெல்லாம் அப்படி போர் செஞ்சப்ப வென்று நின்று என் புதல்வன் போலாம், என் புதல்வனை போல உண்டா, மக்களில் ஒருவன் கொல்ல மாழ்பவன். சாதாரண ஒரு மானுடன் கொண்டுட்டானே. மக்களில் ஒருவன் கொல்ல மாழ்பவன் மானமேறு உக்கி அணுவென்றோடி உதைத்தது போலும். அம்மா, பெரிய மேரு மலையை ஒரு சிறிய அணு போய் அடித்து அப்படி நகர்த்திடுச்சாங்க. அப்போ சிறிய அணு நகர்த்தி விட்டது என்றால் அந்த மண்டோதரியினுடைய புறம்பல்ல கூட அணுவை கொண்டு வந்து கம்பன் சேர்த்திருக்கிறார் என்றால் கம்பன் ஒரு கால நதி. இன்றைக்கெல்லாம் கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் வெண்டிலேட்டர், கொரோனா பாதித்தவர்களுக்கு அந்த மருத்துவமனைகளில் வெண்டிலேட்டர் வச்சாங்க. எதுக்கு? காற்றுக்காக, சுவாசத்துக்காக. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அன்று நாகபாச படலத்தினால வீழ்ந்துபட்ட அத்தனை பேரையும் மீட்பதற்காக கருடன் தன்னுடைய இறக்கைகளை அசைத்து காற்றை கொடுத்தான் என்றால் அன்னைக்கே வெண்டிலேட்டர் வந்துடுச்சு இல்லையா? அப்போ கம்பன் ஒரு கால நதி. இது மட்டுமா? இன்னைக்கு ஒருத்தர் மரணித்தார் என்றால் அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் என்பது இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தயரதன் இறந்த உடனே தயரதனுடைய உடல் யார்? பரதன் வரணும், கொல்லி போட ஒருத்தர் வரணும், பரதன் வரும் வரை தையல் கடல் நின்று எடுத்து அவனை தைலக்கடலில் தலை உயிர்த்தனன். அப்போ தைலக்கடலில் வைத்தான்னா, தைலக்கடல்னா என்ன? டு ப்ரிசர்வ் த பாடி. அதே போல் இந்திரஜித்தினுடைய தலையை எடுத்துட்டாங்கம்மா. தலையில்லாத உடல் வருது. எல்லாரும் அரக்கர்கள் கோபப்படுகிறார்கள். எவன் இவன் தலையை எடுத்தவன், அவன் தலையை கொண்டு வா என்று அவர்கள் கோபப்படுகிறார்கள். அந்த கோபமான ஒரு நேரத்தில் என்ன ஒரு சபதம் ஏற்கிறார்கள், அவன் தலையை கொண்டு வா. யார்? இந்திரஜித்தினுடைய தலையும் கொண்டு வா, அதே போல் இவன் தலையை எடுத்தவனுடைய தலையும் கொண்டு வா. அதுவரை இந்த உடல் தலை எதிர்த்தலை வரும் வரை தைலத்தோணிகள் கிடத்தினர். கம்பன் எழுதுகிறார். அப்போ தைலத்தோணி, அப்போ கம்பன் ஒரு கால நதி.
இன்றைக்கி வண்ணங்களை பற்றி, கலர்ஸை பற்றி பேசுகிறோம் சார். இங்கே அழகாக மேலே பிங்க், இந்த ரோஸ் கலர் இருக்குது, சுற்றிலும் அழகான வண்ணங்கள், பசுமை இருக்குது. இந்த வண்ணங்கள் அத்தனையும் இதற்கான ஒரு கண்டுபிடிப்பே இருக்குது. அந்த கண்டுபிடிப்பு பிற்காலத்தில் வந்தது. அதை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன். பிற்காலத்தில் வந்த வண்ணங்கள் ஹென்றி கவெண்டிஷ் அப்படின்ற 1787 தான் அந்த வண்ணங்களுடைய வேற்றுமையை கண்டுபிடித்தான். 7 வண்ணங்கள் நம்ம சொல்கிறோம். அத்தனை வண்ணங்களும் வெண்மை இருக்கு இல்லையா, வெண்மையில் பட்டா ஒளிரும். அத்தனை வண்ணங்களும் கருமையில் ஆழ்ந்தால் ஒளியும். ஒளிருமுக்கு ஒளியுமுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அத்தனை வண்ணங்களும் வெண்மையில் பட்டால் ஒளிரும், கருமையில் பட்டால் ஒளியும். அழகான பாடல். வெய்யோன் தன் மேனியில் விரிசோதியின், என்ன ரொம்ப அழகாக, விரிசோதியில் மறைய. அவனுடைய ராமன் நடந்து வருகின்ற போது அந்த மேனியில் பட்ட அந்த ஒளியானது, ஏன்னா ராமன் அவனுடைய மேனியில், ஏன் ராமன் கருமை, விரிசோதியில் மறைய. அதே சிவபெருமான் வெண்மையானவர், நீரு பூத்தவன், திருநீரை பூசியவன். சிவபெருமானுடைய மேனியில் ஒளிபட்டால் ஒளிரும், ராமனுடைய மேனியில் ஒளிபட்டால் மறையும். அதனால தான் ரொம்ப அருமையான அந்த வரிகளை கம்பன் போட்டான். வெய்யோன் தன் மேனியில் விரிசோதியின் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ, ஐயோ இவள் அழகு, இவன் அழகு அழியா அழகுடையாது. அப்போது இந்த கான்செப்ட், அதாவது எடுத்துக்கினா இன்றைக்கி எத்தனை விதமான திடம் இருக்குது, திடம் சாலிட், திரவம் இருக்குது லிக்விட், அடுத்தது வாயு கேசியஸ். அப்போ இந்த 3 இருக்குது. இந்த 3 தவிர நம்ம சாதாரண இந்த ஏதாவது ஒரு களிம்பு போடுவோம் இல்லையா, அல்ல பர்பஸை பேஸ்ட் எடுத்துக்கோங்க, அது பேர் குழைவு நிலைன்னு பேர். அப்போ 4 நிலை. அப்போ 4 நிலைகள் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இயற்கை விஞ்ஞானிகள். இதை இந்த செய்தியோடு முடிக்கிறேன். இந்த 4 நிலைகளையும் கம்பன் இந்த பாடலில் கொண்டிருக்காங்க. மையோ, மை என்றது குழைவு நிலை, மை என்றது குழைவு நிலை. அடுத்ததாக மையோ மரகதமோ, மரகதம் சாலிட் திடநிலை. அடுத்தது மறிகடலோ, இந்த மறிகடல் திரவ நிலை, எல்லாருக்கும் தெரியும். மழை முகிலோ, நீர்த்திவலைகளின் முடிச்சுதானே மேகம். அப்போ மழை முகில் என்பது வாயு கேசியஸ். அப்போது இந்த 4 நிலைகளிலும் அன்றே ஒரு வெண்மையில் அல்லது கருமையில் மறைகின்ற ஒளியை சொல்லி கம்பன் பாடியிருக்கின்றான் என்றால் அவன் கால நதிதானே. இதே போல் நிறைய செய்திகளை சொல்லலாம். நேரத்தின் அருமை கருதி நான் முடிக்கப் போகின்றேன். அந்த அன்றைக்கே பொற்பக விமானத்தை பற்றி சொன்னான். அதே அந்த ஒரு செய்தி மட்டும் சொல்கிறோம். இன்றைக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இலான் மாஸ்க் உலகத்தின் 2வது பெரிய பணக்காரர். அமெரிக்காவில் இருக்கார். டெஸ்லா நிறுவனம் ஆரம்பித்தார். இப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் என்ற விண்ணுக்கு போகின்ற நிறுவனம் வச்சுருக்கார். மிகப்பெரிய ஆள். அந்த எனக்கு தப்பித்தவரி இந்த வார்த்தை வந்துடுச்சு. கம்பன் வீடன்ட்ட கேட்குறாராம், யுத்த காண்டத்தில் மீட்சி படலத்தில் இப்போ ஒரு ஃப்ளைட் விமானம் கிடைக்குமா, அது நேர ஒரே நிமிடம் தான், அது நேரம் போகணும் அப்படின்னுச்சு. அப்போது அழகாக வீடனன்னு பார்த்து விமானம் கிடைக்குமான்னு கேட்டப்போ சொல்லுகிறார்கள், வீடனன் சொல்கிறான் இதே போல் இருக்குது. அப்போ விளக்க வான் செலும் புட்பக விமானம் உண்டு என்றே மயக்கு இலான் கொணர்ந்து அப்படின்ட்டு கொணருதி அப்படின்றா. மயக்கு இலான் அப்படின்னு அவர் சொல்லுறது வீடனன். ஆனால் இன்றைக்கி பாருங்க உலகத்தில் அப்படிப்பட்ட விமானங்களை கொண்டு வரதே இலான் மாஸ்க்குன்னு ஆயிடுது. அப்போ மயக்கு இலான், இந்த இலான்ற ஒரு வார்த்தையை எனக்கு கூட தோணுச்சு, அவர் இதை வச்சு தான் பேர் வச்சாரோ அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு அன்னைக்கு இருக்கிற விமான நுட்பங்கள் ஒவ்வொன்றையும் கம்பன் கோடிட்டு காட்டியதால் கம்பன் அந்த காலத்திலேயே அத்தனை நதிகள் போல் அவனுடைய படைப்புகள் அத்தனையும் காலம் கடந்து நிற்கிறது என்பதால் தான் கம்பன் ஒரு கால நதி என்று என்னுடைய உரையை இந்த இடத்தில் உங்களிடம் ஒழிந்து எனக்கு வாய்ப்பளித்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்திற்கு என்னுடைய அன்பையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூன்று பெருமக்களும் சிறப்பாக 3 தலைப்புகளில் முத்தாய்ப்பாக உரை